ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கிரில்டு ஜூஸி பைனாப்பிள். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குன்னு பார்க்கறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நல்ல ஓரளவுக்கு பழுத்த அன்னாச்சி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஜீனி 1/4 கப், நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். அப்புறம் வெண்ணெய் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். லெமன் வந்து ஒரு 1/2 பீஸ் தேவைப்படும், ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். அவ்வளோதான். முதல்ல வந்து பைனாப்பிளை வந்து நல்லா தொலி சீவிட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்லைஸாக கட் பண்ணியும் செய்யலாம். ஆனால் ஸ்லைஸாக கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் திக் ஸ்லைஸாக கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இது இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல இப்போ இதை சென்டரில் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பழம் வந்து ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப பழுத்தும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அந்த இப்போ அந்த வெளியில் வந்து அந்த ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் வந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த ஸ்லைஸில் இந்த சென்டர் பார்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், இது நமக்கு வேகாது. அதனால வந்து க்ரில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த சென்டர் பார்ட்டில் உள்ள அந்த சின்ன பீஸை மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கூட்டாதீங்க. அப்போ தான் ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருக வச்சுக்கலாம். பட்டர் நல்லா உருகி வரணும். இப்போ பட்டர் நல்லா ஓரளவுக்கு நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பைனாப்பிள் சைஸஸ், அதாவது அன்னாச்சி பழம் துண்டுகளை இதில் எப்படி சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல க்ரில் ஆகி உங்களுக்கு நல்ல ஜூஸியாக கிடைக்கும். லோ ஃப்ளேமோட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம், ஆனால் மீடியம் ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அதுக்கும் கீழே தான் இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு சைடு நல்ல க்ரில் ஆகட்டும். உங்கள்கிட்ட க்ரில் பண்ணுற மாதிரி இந்த பேன் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நார்மல் பேன் தான் இருந்துச்சு, அதனால் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக திருப்பி போட்டு இதை நல்லா க்ரில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் தூவிக்கோங்க. ஜீனி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தூவி நீங்கள் க்ரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு இந்த க்ரில்டு பைனாப்பிள். இப்போ கொஞ்சம் தூவிட்டு நான் மறுபடியும் திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சுகர் சேர்க்குறனால அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒன்று போல் எல்லா பக்கமும் நல்ல க்ரில் ஆகி அந்த ஸ்வீட்னஸும் அதோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக வரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல க்ரில்லாகி வந்துட்டுருக்கு. பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்ல அந்த ப்ரௌன் ஷேடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருப்பி போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் மாற்றி அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக சுகர் தூவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்லா 2 சைடும் நல்ல க்ரில் ஆகி அந்த ஒரு ப்ரௌன் ஷேடு வந்துடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னா கூட இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஜூஸியாக கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ரெசிபிக்கு மெயினான ஒரு ஸ்டெப்பே இனிமேல் தான் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அந்த பட்டரில் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே அந்த பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்ல லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்ல லிக்விட் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு கூட்டிடாதீங்க. அப்போனா உங்களுக்கு கேரமலைஸ்ட் ஆயிரும் சுகரு. அதனால் இந்த மாதிரி நல்ல லிக்விடாக வந்துடும். கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா
இந்த மாதிரி நல்ல லிக்விடாக வந்ததும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கிறிஸ்பியாக ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா முறையாக நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா முறையாக இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கிரில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லெமன் ஜூஸ் ஊற்றதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த லிக்விட் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் அந்த லிக்விடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த பைனாப்பிளோடு சேர்ந்து நல்லா கோட் ஆகும். அதுக்கு தான் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை எல்லா பைனாப்பிளையும் நல்லா கோட் பண்ணிடுங்க. இப்போ இதில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா கூட ஜஸ்ட்டு மேலே வந்து லைட்டாக பெப்பர் தூவிக்கிட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹெப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பேசில் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. நமக்கு சூப்பரான ஜூஸியான கிரில்டு பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மீதி இருக்கிற அந்த ஜூஸை ஃபுல்லாக இதுக்கு மேலே அப்படி நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த சூப்பரான ஜூஸியான பைனாப்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.